வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ண போகிறதுனால ஓட்டர் ஐடியும் டைப் பண்ணிக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட் தான் ஓட்டர் ஐடிக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த ஓட்டர் ஐடிக்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கிடுவோம். கிளிக் பண்ணவும் லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆக்ரோல் ஐடி, அதுக்கப்புறம் மற்ற நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், டெலிஷன், சேஞ்ச் பண்ணுறது, என்ட்ரிஸ் பார்க்குறதுன்னு இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதே இடத்துல தான் நமக்கு இஎபிக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இஎபிக் டவுன்லோட் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஓட்டர் ஐடி டவுன்லோட். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுவோம், இதில் அந்த ஆப்ஷன் வரும். இஎபிக் டவுன்லோட் வந்துடுச்சு. இதில் பார்த்தோம்னா லாகின்ங்கிறது எடுத்த உடனே வருது. நம்ம சைன் அப் பண்ணிக்கிறோம். சைன் அப் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இந்த இடத்துல கேப்சாவும் என்ட்ரி பண்ணணும். கேப்சாவை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஃபோன் நம்பர் இதில் டைப் பண்ணுவோம். ஃபோன் நம்பர் அண்ட் கேப்சாவை இப்போ டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு, கண்ணியை கொடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி கொடுப்போம். இப்போ ஓடிபி என்ட்ரி பண்ணலாம். ஓடிபி என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுக்குறோம். இப்போ நமக்கு சைன்அப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் சைன்அப். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ லாகின் பண்ண போகிறோம். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து மறுபடியும் இந்த கேப்சா என்ட்ரி பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வரும். திரும்ப நம்ம ஓடிபி என்ட்ரி பண்ணோன்னா லாகின் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம ஓடிபி வருது, ஓடிபி என்ட்ரி பண்ணுவோம். ஓடிபியும் கொடுத்தாச்சு. வெரிஃபை அண்ட் லாகின். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பண்ணுறோன்னா ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கலாம். நமக்கு தான் எபிக் நம்பர் இருக்குது. அதனால் என்டர் எபிக் நம்பரில் நம்மளோட ஓட்டர் ஜெராக்ஸ்லையோ இல்லை மிஸ்ஸான ஓட்டர் ஃபோட்டோ இருந்தால் அதில் உள்ள அந்த எபிக் நம்பர் கொடுப்போம். செலக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தமாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோன் நம்பரில் கொடுத்தோமோ அந்த ஃபோன் நம்பர், அது போக நம்மளோட மற்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக மேலே இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் ஏபிக்குன்னு இருக்குது. கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஓடிடி டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு தான். இதை பிபிசி கார்டு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.